எப்போவுமே ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்கிற நார்த் கொரியாவை பற்றி இந்த விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டால் கண்டிப்பாக சொல்லுவீங்க, ஆமாம் நீங்கள் ஸ்ட்ரிக்ட்டுன்னு. நீங்கள் ஒரு வேளை நார்த் கொரியா போக ஆசைப்பட்டா நாங்கள் ஏன்டா அங்கே எல்லாம் போகணுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு வேளை ஆசைப்பட்டீங்கன்னா அங்கே ஒரு விசிட்டராக இருந்தீங்கன்னா உங்களுடைய செல்ஃபோனை விமான நிலையத்திலேயே பறிமுதல் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் எப்போ அந்த நாட்டை விட்டு வெளியேற போகிறீங்களோ அப்போ தான் அவங்கக்கிட்ட அதை திருப்பி தருவாங்க. நம்மளுக்கு தான் ஃபோன் இல்லாமல் கை காலே ஓடாதே, அப்புறம் எப்படிங்க இப்படி? ஒருவேளை நீங்கள் நார்த் கொரியா போயிட்டு அங்கே ஃபோன் இல்லாமல் உங்ககிட்ட இருக்கிற கேமராவில் அங்கே இருக்கிற ஏழைகளை படம் பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது சட்டவிரோதமானது. ஏன்னா நீங்கள் வடகொரியாவோட நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி அதை செஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் சப்போஸ் நார்த் கொரியாவுக்கு டூரிஸ்ட்டாக போனீங்கன்னா அங்கே அங்கீகரிக்கப்படாத நபர்கள்கிட்ட பேசுகிறதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது. உங்களை எல்லா இடத்துலையும் சுற்றி காட்டுறதுக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வழிகாட்டி வருவார், அவர் கூட மட்டும்தான் நீங்கள் பேசணும். வடகொரியாவில் இருக்கவங்க ஒரு சினிமா பார்த்துட்டு அதில் வர ஹீரோ மாதிரி கண்ட மென்னிக்கெல்லாம் ஹேர் ஸ்டைல் பண்ண முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு 28 அங்கீகரிக்கப்பட்ட ஹேர் ஸ்டைல்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதை மட்டும்தான் அவங்க ரிப்பீட் பண்ணணும். என்னங்க வடகொரியாவுக்கு கிளம்பிட்டீங்களா? இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.